திருநெல்வேலி கொக்கிரகுளம் தாமிரபரணி ஆற்றின் நடுவே 181 ஆண்டுகள் பழமையான சுலோச்சன முதலியார் பாலம் உள்ளது. தினமும் பல ஆயிரம் வாகனங்கள் பாலத்தை பயன்படுத்தி வருகின்றன. பிரிட்டிஷார் கட்டிய தரமான பாலம் 181 ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாகவும் மிடுக்காகவும் காட்சியளிக்கிறது. பிரிட்டிஷாரின் கட்டுமானத்தின் தரத்தை இன்றளவும் பறைசாற்றி வருகிறது. பழமை வாய்ந்த இந்த பாலம் இன்றளவும் ஸ்ட்ராங்காக உள்ளது. சிறு சேதங்கள் மட்டுமே உள்ளது. அதனை சரி செய்ய பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் திருநெல்வேலியில் திமுக அமைச்சர் நேரு கட்சி நிகழ்ச்சிக்காக வருகை தந்தார். அவரை வரவேற்கும் வகையில் சுலோச்சனா முதலியார் பாலத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ட்ரில் மெஷினில் ஓட்டை போட்டு திமுக கொடியை ஊன்றி அராஜகத்தின் உச்சுக்கே சென்றனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பாலத்தில் போடப்பட்ட ஓட்டையை சரி செய்து தர கோரி அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேஷ் ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய கோரி கலெக்டர் கார்த்திகேயனிடம் மனு அளித்தனர். உடனடியாக கொடிகளை அகற்றி பாலத்தை சீரமைக்க வலியுறுத்தினர். இந்த பாலம் கட்டி 152 ஆண்டுகளாவது. இந்த பாலத்தை இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா, திமுகவில் இப்போ மந்திரி ஒரு தனியார் நிகழ்ச்சி, அதாவது அவங்களுடைய கட்சி நிகழ்ச்சி நடத்துறாங்க. அதுக்கு இந்த பாலத்தை ஓட்டை போட்டு ட்ரில் போட்டு கம்பியை வச்சு ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ட்ரில் பண்ணி வரிசையாக நூற்றுக்கணக்கான கொடிகளை கட்டியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? ஒரு மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட பாலம் இல்லை இது. 152 ஆண்டுகளுக்கு முன்னால சுலோச்சனா முதலியார் சொந்த பணத்துல மனைவியோட நகை அனைத்தையும் வச்சு கலெக்டருடைய வேண்டுகோளுக்கு கட்டப்பட்ட பாலம் இது. இந்த பாலத்தை இடிச்சிட்டு புது பாலம் கட்டணும்னு முடிவு பண்ணும் போது இதை இடிக்க முடியல. அதனாலதான் பக்கத்துல புதுசா வேற பாலம் கட்டியிருக்காங்க. இதை அகலப்படுத்த முடியாம, இடிக்க முடியாம, அது இந்த திமுக காரங்க பழையபடி இடிச்சு நாசம் பண்ணி ட்ரில் பண்ணி இதுல திமுக கொடியை கட்டியிருக்காங்க. அப்படி என்ன அவசியம் திமுக கொடியை ட்ரில் பண்ணி தான் கட்டணும் என்ன அவசியம் வந்திருக்கு? அந்த மாதிரி செவுத்துல கட்ட மாதிரி கம்பி போட்டு கட்டிட்டு போக வேண்டியான ஒரு பாலத்தை உடைச்சி, ஒரு தாமிரபரணி பாலம், ஒரு பெரிய பாலம், இதுக்கு வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, அடிக்கடி வெள்ளம் போகுது. இப்படி இவங்க இடிச்சு சேதப்படுத்தினா அந்த சேதத்துக்கு இவங்க தானே நாளைக்கு இடிஞ்சுன்னா இவங்க தான் அதுக்கு மூல காரணம். ஒரு தனியார் சொந்த கொடையாளி சுலோச்சனா முதலியார் கட்டிய பாலம் இது. இந்த பாலத்தை இவங்க இடிக்காங்க, ட்ரில் பண்ணுவாங்க, கம்பி வச்சு ட்ரில் பண்ணி போட்டிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம்? இந்த அநியாயம் முடிச்ச இதை உடனே எடுத்து இதை இவங்க காங்கிரீட் போட்டு பழையபடி காங்கிரீட் போட்டு ஃபுல் பண்ணி கொடுக்கணும். நினைவு நாளில் சுலோச்சனா முதலியார் குடும்பம் இங்க மலர்பூ தூவி இவங்க இந்த பாலத்து நினைவாக பண்ணிட்டு போகும்போது அங்கங்க உடஞ்சிருக்கிற அந்த சின்ன சின்ன சிதலங்கள், பாலத்துல உடஞ்சிருக்கிற சைடுல வச்சிருக்கிற அந்த கூம்பு செவரு, இதெல்லாம் நீங்க அதையாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு கோரிக்கை வச்சுட்டு போனாங்க. இவங்க அதை செய்யல. அந்த கூம்புகள்லாம் லேசா உடஞ்சு இருக்கு. ஆனா பாலம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஆளுகின்ற அரசனுடைய திமுக காரங்க கம்பி வச்சு ட்ரில் போடுதாங்க அரசாங்க சொத்தை. இது கொடூரமான செயல் இல்லையா? எத்தனையோ கொடூரங்கள் நடக்கு, அதுல இது ஒரு கொடூரம். இந்த பாலத்துல இப்பதான் எப்போ பார்த்து வாரத்துல எப்படி பார்த்தாலும் வருஷத்துல 2 தடவை 3 தடவை வெள்ளம் தொட்டுக்கிட்டு போகுது. இவங்க இடிச்சு சேதப்படுத்தி வந்திருக்காங்க. இந்த பாலத்துக்கு பெரிய சேதம் வந்தா இதுக்கு திமுக காரங்க தான் பொறுப்பு. கண்டிப்பா கொடுக்கத்தான் போறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அந்த பொதுச்சத்தை சேதப்படுத்துறதுக்கு இப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் போறோம். இது எந்த வகையில் நியாயங்க? ஒரு கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வண்டிகள், லட்சக்கணக்கான வண்டிகள் டெய்லி போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. பாலத்தை ஓட்டை போட்டு அந்த ஓட்டைக்குள்ள கொண்டு திமுக கொடியை சொருவணும்னு என்ன இருக்கு? அவங்க விழா நடத்துங்க, என்ன பண்ணுங்க, அதுக்குள்ள நாங்க வர தயாரா இல்ல. அது உங்க இஷ்டம். அது யாரையும் பாதிக்காத அளவுக்கு பண்ணுங்கன்னா நாங்க சொல்றோம். பொதுமக்கள் சொத்தை இப்படி சேதப்படுத்தினா அந்த சட்டம் தான் அவங்கள கேட்கணும். நாங்க சட்டப்படி நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கத்தான் போறோம். என்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னு பார்ப்போம். பாலத்தை உடைச்சிருக்காங்க, இதுக்கு உடைச்ச மேல அவங்க என்ன கேஸ் போடுறாங்கன்னு பார்ப்போம். கண்டிப்பா இமிடியேட்டா அகற்றியே ஆக வேண்டும். இந்த கொடி அகற்றணும். இந்த உடைச்ச இடத்த காங்கிரீட் போட்டு தரணும். இந்த பாலத்தை உடைச்சு எங்கெல்லாம் ட்ரில் பண்ணிருக்காங்களோ அங்க காங்கிரீட் போடணும். இதுக்கு யாரு தலைமை தாங்கி செய்யறாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும். இந்த விழாவை யாரு நடத்துறாங்களோ அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணணும். இதான் முறை.